வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டுக்கான நீட் அல்லாத கால்நடை மருத்துவம், பொறியியல், நர்சிங், கலை அறிவியல், வேளாண் சட்டம் மற்றும் உயிரியல் பாடப்பிரிவுகளின் சேர்க்கைக்கு சென்டாக் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் இன்று பிற்பகல் 3 மணி முதல் வரும் 31ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான தகவல் சிற்றேடு வெளியிடும் நிகழ்வு நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். பின்னர் முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது, ஆண்டுதோறும் நீட் மற்றும் நீட் அல்லாத படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நிரப்பப்பட்டு வருகின்றது. அதுபோல் 2025-26 ஆண்டுக்கான நீட் அல்லாத அனைத்து படிப்புகளுக்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. விண்ணப்பங்களை இன்று 3 மணி முதல் மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றார். மேலும் பேசியவர், புதுச்சேரியில் அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்துகின்ற அரசாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது. இதுவரை ஒவ்வொன்றாக செயல்படுத்தி வருகின்றோம். இப்பொழுது அறிவித்த திட்டங்கள் விரைவில் செயல்படுத்துவோம். ரேஷன் கடைகளில் இலவச அரிசி கொடுக்கப்பட்டு வருகின்றது. விரைவில் கோதுமை கொடுக்கப்படும். புதுச்சேரிக்கு வருகை தந்த மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நல அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அவரிடம் மத்திய அரசு தேவையான நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டுமென்றும் நிர்வாகம் தொடர்பாகவும் பேசினேன். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையை மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதுதான். அதற்காக எப்பொழுதும் வலியுறுத்துவோம், இப்பொழுதும் வலியுறுத்தி வருகின்றோம். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொடக்க நாளில் இருந்து கேட்கப்படும் முக்கிய கோரிக்கை மாநில அந்தஸ்து தான். அதனை மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்துவோம். நடந்து முடிந்த சட்டப்பேரவையில் கூட அனைத்து கட்சிகளும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியதை பார்த்திருப்போம் என்றார். அப்பொழுது புதுச்சேரி மாநில அந்தஸ்து தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் ஆளுநர் மாளிகை கிடப்பில் இருப்பதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர். அப்பொழுது புதுச்சேரி மாநில அந்தஸ்து தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் ஆளுநர் மாளிகையில் கிடப்பில் இருப்பதாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த முதல்வர், மாநில அந்தஸ்து தொடர்பான தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் என்றார். தொடர்ந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளதா என்ற கேள்விக்கு, எதுவுமே கிடைக்கும் என்ற நம்பிக்கைதான் வாழ்க்கையே. அதே நம்பிக்கையில்தான் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகின்றோம். மாநில அந்தஸ்து கிடைக்காவிட்டால் பாஜக கூட்டணியில் நீடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து முடிவு செய்ய வேண்டுமென எதிர்க்கட்சியினர் கூறியுள்ளது குறித்த கேள்விக்கு, மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு மத்திய அரசை எங்களுடைய அரசு நிச்சயமாக வலியுறுத்தும் என பதிலளித்தார். ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து பாரதி வீதியை வைசியால் வீதியிலிருந்து அரவிந்தர் வீதி வரை சாலை மற்றும் வாய்க்காலை மேம்படுத்தல் மற்றும் அரவிந்தர் வீதியிலிருந்து முத்துமாரியம்மன் கோவில் வீதி வரை உள்ள இணைப்பு கற்களை ரூபாய் 29,79,471 மதிப்பீட்டில் சீரமைத்தலுக்கான பூமி பூஜை இன்று காலை 10:30 மணியளவில் ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மங்கலம் தொகுதி ஆரிப்பாளையம் பாரதி நகர் பகுதியில் வெள்ளையனூர் ஆத்துவாய்க்கால் குறுக்கே பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 16,54,433 செலவில் பாலம் கட்டும் பணிக்கான துவக்க விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி எம்எல்ஏவும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பாலம் கட்டும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி முதலியார்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ மாங்காளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாங்காளியம்மன் வீதியுலா காட்சிகளும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து பால்கஞ்சி சாகை வார்த்தல் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து அம்மனுக்கு பம்பை உடுக்கையுடன் வர்ணனை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி வெங்கடேஸ்வரன் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியை விழாக்குழு உபயதாரர்கள், பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். சாரதா கங்காதரன் கல்லூரியில் 24வது ஆண்டு விளையாட்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவின் துவக்கத்தில் கல்லூரியின் துணைத் தலைவர் முனைவர் பழனி ராஜா மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ். பாபு ஆகியோர் சமாதானத்திற்கு அடையாளமான புறாக்களை பறக்கவிட்டும் விளையாட்டுக்கு அடையாளமான ஒலிம்பிக் ஜோதி ஏற்றியும் இவ்விழாவினை துவக்கி வைத்தனர். 4 விளையாட்டு அணியினரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட பின் தடகள விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. சாரதா கங்காதரன் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் எஸ். சந்திரசேகர் அவர்களின் தலைமையில் மற்ற பேராசிரியர்கள் இவ்விளையாட்டு விழாவை வெகு சிறப்பாக நடத்தினர். விழாவில் தெற்கு புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் மாணவ மாணவிகளின் வாழ்க்கையில் விளையாட்டு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றியும், விளையாட்டில் சாதித்த மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு அரசு பணிகளிலும் காவல்துறை சார்ந்த பணிகளிலும் எவ்வளவு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்பதையும் பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்தார். பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலும் தடகள போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். பெண்களுக்கான ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ப்ளூ அணியினரும், ஆண்களுக்கான ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கிரீன் அணியினரும் வென்றனர். மகளிருக்கான இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வணிகவியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவி சிவசங்கரி வென்றார். ஆண்களுக்கான இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை இறுதியாண்டு பிகாம் சிஎஸ் மாணவர் விஸ்வேஸ்வரன் வென்றார். இந்த விழாவினை உடற்கல்வி இயக்குனர் எஸ். சந்திரசேகர் அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். புதுச்சேரி இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாக உலக செவிலியர் தினம் காரைக்கால் க்ளூனி மருத்துவமனையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. செவிலியர் தின விழாவிற்கு புதுச்சேரி ரெட் கிராஸ் சொசைட்டி வைஸ் சேர்மன் எல்.எஸ்.பி. சோழசிங்கராயர் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நீதி அரசர் டாக்டர் ராஜசேகர் கலந்து கொண்டு க்ளூனி மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்களுக்கு ரோஜா மலர் கொடுத்து இனிப்புகள் வழங்கி பொன்னாடை போர்த்தி செவிலியர்களை கௌரவித்தார். பின்னர் செவிலியர்களுக்கு கவிதை வாசித்து நீதி அரசர் ராஜசேகர் வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை க்ளூனி மருத்துவமனை அருட்சகோதரிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இமாக்குலேட் செவிலியர் கல்லூரி முதல்வர் அருட்சகோதரி காணிக்கை மதர் தெரசா, அரசு செவிலியர் கல்லூரி பொறுப்பு முதல்வர் ஜெயபாரதி, இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மேலாளர் டாக்டர் செந்தில்குமார், ஆலோசனை குழு உறுப்பினர்கள் மோகனராஜன், ராசப்பா, பாபு, கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கத்தினால் நிலவி வரும் வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் திருபுவனை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோரப்பட்டு கிராமத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு தர்பூசணி, கிர்னி பழம், வெள்ளரி பழம் உள்ளிட்ட குளிர்ச்சி ஊட்டும் பழ வகைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தொண்டரணி தலைவர் வீராசாமி, தொகுதி தலைவர் ராஜா உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதி ஓடைவெளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சண்முக விநாயகர் மற்றும் ஸ்ரீ பெரும்படி மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் கோவில் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பூஜை செய்து பால்குடம் எடுத்து கிராம வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆலயம் வந்தடைந்து அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் அம்மனுக்கு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், கிராம இளைஞர்கள், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். கட்டுமான பொருட்களான ஜல்லி, மணல் வகைகள், சிமெண்ட் மற்றும் கம்பி வகைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பொருட்களின் விலை சுமார் 40% அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு அகில இந்திய கட்டுநர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் உயர்த்தப்பட்ட கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டுமென வலியுறுத்தி மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து மாநில பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு வேலை நிறுத்தத்துடன் கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று அகில இந்திய கட்டுநர்கள் சங்கம் மற்றும் புதுச்சேரி பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய கட்டுநர்கள் சங்க தலைவர் அருணகிரி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் புதுச்சேரி சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் உள்ளிட்ட 5 கட்டுமான சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறும்பொழுது, தொடர்ந்து கட்டுமான பொருட்களின் விலை 40% முதல் 50% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இது கண்டிக்கத்தக்கது. இதனால் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக விலை உயர்வை மத்திய, மாநில அரசுகள் குறைக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கடலூர், முதுநகர், பச்சையங்குப்பம் ஊர் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கான பேர் பால்குடம் ஏந்தி திரு ஸ்ரீ குட்டியாண்டவர் கோவிலில் இருந்து புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்திற்கு ஊர்வலமாக வந்து, மேலும் பக்த கோடிகள் அனைவரும் ஆலயத்தின் முன் 3 முறை வலம் வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து தீப ஆராதனை காண்பித்து அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மனை தரிசித்து அம்மன் அருள் பெற்ற திருக்கோவிலில் பிரசாதம் பெற்று சென்றனர்.
காரைக்காலில் எம்சாண்ட் பிசாண்ட் ஜல்லி விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி அகில இந்திய கட்டுநர் சங்கம் சார்பில் வேலைநிறுத்தம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எம்சாண்ட் பிசாண்ட் ஜல்லி விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அரசு தரமான கல்குவாரி பொருட்களை நியாயமான விலையில் மக்களுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆற்று மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தியும் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மற்றும் அனைத்து ஒப்பந்தக்காரர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அகில இந்திய கட்டுநர் சங்கம் மற்றும் அனைத்து ஒப்பந்ததாரர்கள் சங்கம் சார்பில் காரைக்கால் கடற்கரை சாலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொண்டு எம்சாண்ட் பிசாண்ட் ஜல்லி விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அது சமயம் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.